சம்ஞையின் குழந்தைகளுக்கும் தனது குழந்தைகளுக்கும் இடையே பாரபட்சமாக நடந்தாள். இதை மனு பொருட்படுத்தவில்லை. யமன் பால்யமாக இருந்ததாலும் மேலே நடக்க வேண்டியது நடந்தே ஆக வேண்டும் என்பதாலும் சாயையை காலால் உதைப்பேன் என காலை தூக்கி காட்டினான். கோபம் கொண்ட சாயா, உனது கால் அழுகிவிடும் என சாபம் அளித்தாள். யமன் தனது தந்தையிடம் சென்று, இவள் எங்கள் தாய் அல்ல, எங்களிடம் பாரபட்சம் பார்க்கிறாள், அந்த குழந்தைகளிடமே பரிவு காட்டுகிறாள், அதனால் கோபம் கொண்ட நான் காலை தூக்கினேன், அவள் என்னை சபித்தாள், அந்த சாபம் என்னை அணுகாதபடி காப்பாற்ற வேண்டும் என வேண்டினார். அதற்கு சூரியன், மகனே, தர்மாத்மாவான உனக்கே கோபம் வந்ததென்றால் ஏதோ காரணம் இருக்க வேண்டும். எல்லா சாபத்திற்கும் பரிகாரம் உண்டு. ஆனால் தாயின் சாபத்திற்கு பரிகாரமே கிடையாது என்றார். சக்தி இருந்தாலும் உனது தாயின் சாபத்தை